திருக்குறள் 180. மந்தரம் அது எனவே சிறந்த கும்பமுலை தனிலே புனைந்த மஞ்சள் மணம் அதுவே துலங்க வகை பேசி மன்று கமல் தெருவீதி வந்து நின்றவரை விழியால் வளைந்து வந்தவரை அருகே அணைந்து தொழில் கூறி எந்தளவும் இனிதாக நம்பு தந்து பொருள் தனையே பிடுங்கி இன்பம் அருள் விலை மாதர் தங்கள் மனை தேடி எஞ்சி மனம் உழலாமல் உந்தன் அன்புடைமை மிகவே வழங்கி எந்தனையும் இனிதாள இன்று வரவேணும் விந்தை என உமை மாது தந்த கந்த குருபர தேவ வங்கம் என்ற வரைதனில் மேவும் எந்தை புதல்வோனே மிஞ்சும் அழகினிலே சிறந்த மங்கை குற மட மாது கொங்கை மென்கிரியில் இதமாய் அணைந்த முருகோனே சிந்தை மகிழ் புலவோர்கள் வந்து வந்தனை செய் சரணாரவிந்த செந்தமிழில் உனையே வணங்கு குருநாதர் தென்றல் வரை முனி நாதர் அன்று கும்பிட நல் அருளே பொழிந்த தென்பழனி மலைமேல் உகந்த பெருமாளே அன்புடைமை மிகவே வழங்கி எந்தனையும் இனிதாள இன்று வரவேணும் சிந்தை மகிழ் புலவோர்கள் வந்து வந்தனை செய் சரணாரவிந்த செந்தமிழில் உனையே வணங்கு குருநாதர் தென்றல் வரை முனி நாதர் அன்று கும்பிட நல்ல அருளையே பொழிந்த தென் பழனி மலை மேல் உகந்த பெருமாளே. துர்க்கை என்ற பெயருடைய உமையம்மையார் பெற்றருளிய கந்தனே, குருபரனே, தேவ மலை, வெள்ளிமலை, வெள்ளியங்கிரி, கைலை மலை என்ற மலையிலே வீற்றிருக்கும் எம் தந்தையான சிவபெருமானின் மைந்தனே, மேம்பட்டு விளங்கும் அழகிலே சிறந்த மங்கையாம் குறவரின் மடமங்கையான வள்ளியின் கொங்கையென்ற மென்மை மலையில் இனிதாய் அணைந்த முருகனே, மனமகிழ்ந்த தேவர்கள் ஞானிகள் வந்து வணக்கம் செய்யும் திருவடிகளாம் தாமரைகளை உடையவனே, செந்தமிழ் மொழியாலே உன்னை வணங்கும் குருநாதரான தென்றல் வீசும் பொதிய மலையில் வாழும் முனிவர்க்கு தலைவரான அகத்தியர் அன்று வணங்க அவருக்கு நல்ல அருளை அருளிய தென் திசையில் உள்ள பழனிமலையில் வீற்றிருக்கின்ற பெருமாளே, எந்த வகையிலும் இனிதாக நம்பும்படி செய்து அவர்களின் பொருள்களை கவர்ந்து சிற்றின்பத்தை தருகின்ற விலைமகளிரின் வீட்டை தேடிச் சென்று கெட்டு உள்ளம் உழலாமல் உன் அன்பு செல்வத்தை நிரம்ப அடியேனுக்கு அளித்து என்னை இனிதாய் ஆள இன்று வருதல் வேண்டும், இன்று வரவேண்டும், வந்து அருள் செய்ய வேண்டும், அன்புடைமை மிகவே வழங்கி எந்தனையும் இனிதாட இன்று வரவேணும்.